ஏழாம் பொருள் பொறுத்த மாதிரி ஒருத்தி வந்திருக்காளே, அவளை விடவா என் மக கெட்டு போயிட்டா? நீங்க சொல்லுங்க மதனி. அமைதியா இருக்கீங்க. என் பையன் என் மேலே உள்ள பாசத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. அவன் என்னை பெருமைப்படுத்துகிறான்னு நினச்சிட்டான். அவனுடைய வாழ்க்கையை அவன் கேள்விக்குறியாக்கிட்டான். இதனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவன் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுட்ருக்கான். பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அவனுக்கு அமைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்ன மதினி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவளை விட என் பொண்ணு எந்த விதத்தில் உங்களுக்கு கேவலமாயிட்டாங்க மதினி? அவள் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து அழகருக்கு தான் நந்தினின்னு சொல்லி நீங்கள் ஆசையை காமிச்சிட்டீங்க. அதனால் அவள் பாருங்கள் இப்போ எப்படி உட்காந்து அழுதுட்ருக்கா. அவளை இப்போ எப்படி நான் சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல. ஏன் என் மகளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? ஒன்றுமே புரியலையே. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அழகருக்கு பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தத்துக்காக இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக பழம் பூவெலாம் வாங்கிட்டு அவங்களுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் ரெடி பண்ணலாம், வாங்க வாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. வாங்க வாங்கன்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு உடனே நந்தினி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, இதை என்னால் தாங்கிக்க முடியலையே, ஒரே வீட்டில் இருந்துட்டு நான் இதை எப்படி தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. நான் மாமா மேலே எவ்வளோ உயிரே வச்சுருக்கேன், ஏன் மாமா இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள் மதினி. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதெல்லாம் நியாயமா மதினி? நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா மதினி? பாருங்கள் மதினி என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நந்தினியோடைய அவங்க அம்மா மீனாட்சி கிட்ட போய் கேட்டுட்ருக்காங்க. மீனாட்சி எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல இந்த வீட்டில் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நான் இருங்க, நான் அண்ணா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அழகருடைய தங்கச்சி ஷாக்காக எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. நான் கண்டிப்பாக இதை அண்ணா கிட்ட கேட்காம நான் விட மாட்டேன், மாயாண்டிக்கிட்ட கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி சொல்லிகிட்ருக்காங்க. நந்தினி இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம இந்த வாழ்க்கைக்கு நம்ம இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அழகருடைய தங்கச்சிக்கிட்ட. அழகருடைய தங்கச்சி ஷாக்காகி நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் அழகருடைய தங்கச்சி பூங்கோதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க.